ஹை guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம div tags அண்டு சில HTML tagsோட நம்ம HTML சீரீஸோட கண்டினியூஷனாக பார்ப்போம். இது ஃபுல் ஸ்டாக் சீரீஸில் HTML பார்ட்டில் ஜஸ்ட் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு நம்ம புதுசாக ஒரு ஃபைல் பண்ணிக்கலாம், day3.html. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணணும் என் சைட்லனாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே, நான் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். day3. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா div டேகை பற்றி. இது பாடி டேக். இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. இங்கே வந்து நான் இதை தனியாக பிரிக்கிறேன், இதுக்கு div யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் நம்ம CSS ஸ்டைல் ஆட் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டைல் டேக்குள்ள ஓகே, ஃபஸ்ட்டு div மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு div கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு divக்கு வந்து நான் ஒரு கலர் தரேன், பேக்ரவுண்ட் கலர் ரெட். இதுக்கு வந்து ஒரு வித் 200 பிக்சல் தரேன். ஹைட் வந்து 200 பிக்சல் தரேன். சரி, இது அவுட்புட்டை வந்து பார்ப்போம், அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம div கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் பிரிக்கணும். இது ஒரு div, இதுக்குள்ளே நான் ஒரு div பிரிக்கணும். இதுக்குள்ளே ஒரு div போட்டு இங்கே வந்து நம்ம இப்போ இன்னொரு அட்ரிபியூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அதுதான் கிளாஸ். இந்த கிளாஸ் எதுக்குன்னா, கிளாஸ் நேம்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் நேமை வச்சு தான் இந்த கிளாஸுக்கான divக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம அலகேட் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸை வச்சு டாம் மேனிபுலேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ரீயூசபிள், கிளாஸ் நேம்ஸ் தான் ரீயூசபிள். div2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். div2 கொடுத்துட்டு இப்போ இந்த div2 கிளாஸ் நேமுக்கு ஒரு ஸ்டைல். உங்களுக்கு இந்த CSS ஸ்டைல் புரியலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஜஸ்ட் பாருங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. CSS சீரீஸில் உங்களுக்கு கிளியராக புரியும். டாட் வச்சா கிளாஸ் நேம்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். div2 இப்போ இந்த கிளாஸ் இருக்க divக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் என்ன சொல்லலாமே, க்ரீன் வித் 100. ஏன்னா அங்கே 200 கொடுத்தோம், அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஹைட் 100. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்களா ஒரு div, அந்த divக்குள்ளே இன்னொரு div. இப்போ இந்த divயே பார்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ இன்னொரு div போடலாம், இன்னொரு div போடலாம். இதுக்கு தான் div யூஸ் ஆகுது. நான் ஒரு செட் ஆஃப் இதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் div இல்லாத நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. div டேக் இல்லாத div வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். இப்போ நான் இந்த divக்குள்ளே வேற ஒரு divவை பிரித்து இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் போடணும்னா செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும் நான் ஸ்டைல் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம div யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ divவை பற்றி ஜென்ரலாக ஒரு நாலேஜ் வந்திருக்கும். ஓகே, கிளாஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் பற்றி பார்த்துட்டு இப்போ ஐடி, இந்த ஐடியை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் இப்போ ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம்னா ஐடி வச்சு தான் செலக்ட். ஐடி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான். இப்போ இந்த ஐடி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஐடி வந்து மை div அப்படின்னு ஒரு ஐடி வச்சுருக்கேன். இந்த div மை divனா இது ஒரு ஐடி தான். இந்த ஐடி நீங்கள் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே நீங்கள் வந்து கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கிளாஸ் div1. சாரி, div1.
இப்போ இந்த div ஒன்றுக்கு நான் ஸ்டைல் எழுதுனா செப்பரேட்டாக எழுதலாம். காமனாக divக்கு எழுதியிருக்கோம். டாட் போட்டு என்னது div ஒன். நம்ம பேக்ரவுண்டு ஃபுல்லாக கலர் மாற்றுவோமே, உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸ்டார் போட்டிங்கன்னா டோட்டல் பேஜ் அக்சஸ் பண்ணுற மாதிரி. பேக்ரவுண்ட் கலர் பிளாக். பார்த்தீங்களா, பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு டிவ்வு, அந்த டிவ்க்குள்ளே ஒரு டிவ். இந்த டிவ்வுக்கு மட்டும் நம்ம கண்டென்ட் வேணும்னா இந்த டிவ்க்குள்ளே கொடுத்துக்கலாம். டிவ்வை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் வந்து div பற்றி பார்த்தாச்சு, ஐடி பற்றி பார்த்தாச்சு, கிளாஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபார்ம்ஸ் போகலாம். ஃபார்ம்ஸ் எப்பயுமே ஃபார்ம் டேக்குள்ளே தான் வரும். ஃபார்ம் டேக், ஆக்ஷன், மெத்தட் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக இப்போதைக்கு ஆக்ஷன் வந்து மெத்தட்னா மெத்தட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட் போஸ்ட், கெட், இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை பற்றி HTML சீரீஸில் வேணால் நம்ம ஃபியூச்சர் சீரீஸில் ஆக்ஷன்னா என்ன, மெத்தட் அட்ரிபியூட், ஆக்ஷன் அட்ரிபியூட் பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் டேக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம். லேபிள் எதுக்குன்னா நேம்ன்ற ஒரு லேபிள், ஒரு இன்புட் ஃபீல்டு. இன்புட் வந்து நார்மலாக டெக்ஸ்ட், அப்புறமேட்டு ஒரு சப்மிட் பட்டன், இன்புட் கோலன் சப்மிட். இப்போ அவுட்புட் பார்க்கலாமே. மேபி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கலர் பிளாக்காக இருக்கிறதுனால தெரியாது, மாற்றிடும். ஒயிட் மாற்றிட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகே, வேல்யூ இதுக்கு வந்து சப்மிட். பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துச்சு, ஒரு சப்மிட் பட்டன். ஒரு சப்மிட் பண்ணும்போது ரீஃப்ரெஷ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேலே. அதே மாதிரி தான் சரி நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபோன் இன்புட்டில் வந்து இன்புட் ஸ்லாஷ் நம்பர்னா இது நம்பர் மட்டும்தான் வச்சுக்கோங்க. பாருங்க, ஆல்ஃபபெட் டைப் பண்ணலாம், பட் வந்து அது வேல்யூஷன். பட் இது நம்பருக்காக நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இன்புட் இமெயில். இப்போ சப்மிட் பண்ணோம்னா அது ப்ளீஸ் என்டர் த இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸோட இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணணும். gmail.com. ஓகே, இது இமெயிலுக்கு. இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் இன்புட் கோலன்னு வச்சு பார்த்தீங்கன்னா பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட் அண்ட் டைம், லோக்கல், இமெயில், ஃபைல் கொடுத்து பார்க்கலாமே என்ன டிஃப். நீங்கள் ஃபைல் ஒரு இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்லாம் அப்லோட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகும். பாருங்க, ஜஸ்ட் தென் வேறு இன்புட் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்புட் டேக்ஸ் இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டேக்ஸ் மட்டும் தான் நான் பார்க்குறோம். இன்னும் இதில் நிறைய இன்புட் டேக்ஸ் இருக்குது. அதோட ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லைனா நம்மளுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, எடிடெக் பிளாட்ஃபார்ம் ஒன்று இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் எல்லா லிங்க்கும் தந்துடுறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்களா. அது வெப்சைட் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இப்போ பாஸ்வேர்டை பற்றி பார்ப்போம். இந்த பாஸ்வேர்டு இன்புட் ஃபீல்டு, இங்கே பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா எல்லா பாஸ்வேர்டும். இப்படி தான் ஒரு பேஜில் வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். வேறு என்ன ஃபீல்ட்ஸ், இட்டன்னா இன்புட், மந்த், நம்பர், இமேஜ், பாஸ்வேர்டு, ரேஷியோ, ரேஞ்ச், ரீசெட் பட்டன், சர்ச் பட்டன், சப்மிட்,
டெக்ஸ்ட் டைம் யூஆர்எல் வீக் இந்த மாதிரி நிறைய இன்புட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் ஜென்ரலாக டேக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு, நான் எதனா மாற்றி நான் தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் தைரியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமில் நான் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள்.